சுவையோ சுவை நிகழ்ச்சியில முதல் பகுதி கிராமத்து விருந்து. நகர சூழல்ல வளர்ந்து வர இன்றைய தலைமுறைக்கு அவங்க முன்னோர்கள் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை இப்போ சமைக்கலாம்னு ஆசைப்பட்டா சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. ஆனா நம்ம மறந்து போன இந்த சமையலை மண்மனம் மாறாம பாடிக்கிட்டே சொல்லி தர வராங்க நம்ம பாட்டி பறவை முனியம்மா. இதோ கிராமத்து விருந்து. வணக்கம். இந்த வாரம் சுக்கு உருண்டை செஞ்சு உங்களுக்கெல்லாம் அது ஒரு மருந்து. ஏன்னா விருந்தோடு சேர்த்து மருந்து வரணுமா இல்லையா? எல்லாரும் மருந்து இல்லாமல் விருந்து சாப்பிட்டா மருந்து எப்படி ஆகுறது? அதனால சுக்கு உருண்டை செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் விருந்து வைக்க போறேன். சுக்கு உருண்டைக்கு தேவையானது இது சுக்கு, இது தயிர். குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ நைட்டில் நம்ம சுக்கை தயிரை ஊற்றி இந்த சுக்கை ஊற போட்டுறோம். நாங்கள் ஊற போட்டு இதை வச்சுருக்கோம் பாருங்க. இந்த சுக்கை நம்ம வலுவலு தயிரை ஊற்றி அரைக்கிறோம். அரைச்சி அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்க, இந்த சுக்கை நல்லா தட்டி அரைக்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த ஊறினதுனால இந்த சுக்கு பார்த்தீங்களா அப்படி பிச்சு வந்துடுது. ஊர்லன்னா அது வராது. குறைஞ்சது ராத்திரிக்கு ஊற வைக்கிறது காலையில் ஒரு 10 மணி நேரம் ஊறணும். ஊற போட்டால் நல்லா ஊறிடும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஊற வைக்கணும். சுக்கு நல்லா ஊறினதுனால பார்த்தீங்களா வலுவல்னு நல்லா அரைப்பட்டு போச்சு. ஊறலைன்னா தொழிலையே அரைப்படாது. அதனால் சுமார் 10 மணி நேரமாவது ஊற வைக்கணும் தயிரில். அப்படி ஊற வச்சாட்டே அப்படி வலுவல்னு அரைக்க முடியும். இப்போ வலுவல்னு இதை அரைச்சி வச்சுருக்கோம். இது நெய். இது பெருங்காயம். இந்த நெய் ஊற்றிருக்கிறதுக்கும் இந்த பெருங்காயத்துக்கும் அந்த சுக்குக்கு இந்த பொறுமலை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வயிற்று பொறுமலை இந்த சுக்கும் இந்த பெருங்காயம் தான் எடுக்கிறது. கொஞ்சம் உரப்பாக இருக்கும்னே அந்த நாட்டு சக்கரை சேர்க்குறோம். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுறோம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறோம். ஏன்னா அந்த இது வேகணும்ல, அதனால் நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ரொம்ப பொறுமலாக இருக்குன்னு ஏப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு இதில் கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே வாயில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குடித்தாலும் சரி, இல்லை காப்பி குடித்தாலும் சரி, அது ரொம்ப சீரண சக்தியாக செமிக்கும். வகுத்து பொறுமலெல்லாம் கேட்குறது இந்த சுக்கு. ரெண்டாவது தயிர் வயிற்றால போனால் நிப்பாட்டுறது தயிர். இந்த பெருங்காயம் செமிக்கிறதுக்கு. ரொம்ப உரப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு இப்போ நம்ம நாட்டு சக்கரை போடுறோம். ரொம்ப ஒன்றும் செலவில்லை. தயிரில் மாத்திரம் ஊற வச்சிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. தயிரில் நல்லா 10 மணி நேரம் ஊறிடுச்சுன்னு சொன்னால் அது தட்டி இது பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அரைப்படாது, சக்கையாக இருக்கும். தயிரில் ஊறிடுச்சுன்னு சொன்னால் எந்த கஷ்டமும் இல்லை. அப்படியே போட்டதும் அரைச்சதுமே தயிரவே ஊற்றி அரைக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க வேணாம். தயிரவே ஊற்றி அரைச்சி ரொம்ப உரப்பாக இருக்கும்னே அந்த மண்டை வெல்லம் போட்டிருக்கோம். ஒரு வாடை அப்படி ஜம்முன்னு வருது. நல்லா சுக்கு களி மாதிரி வெந்து போச்சு.
பாருங்க, அப்படியே கையில் தொட்டு பார்த்தோம்னா பாருங்க நல்லா வெந்து போச்சு. அப்படியே இறக்கிடுறோம். இப்போ நம்ம கறிமீன் சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரியாக வயிறு செமிக்க மாட்டேங்குது, ஜீரண சக்தி ஆகலை. அப்படியே பாத்திரத்தில் எடுத்து ஆரவும் நம்ம வச்சுட்டு சின்ன ஒரு மிளகு கொஞ்சம் பெருசாக அப்படியே விட்டு வாயில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னு சொன்னால் அப்படியே இந்த பொறுமல் பூரா செமிச்சோம். சுக்குருண்டை பாரம்மா, நல்ல மருந்து தானம்மா, பிணியை தீர்த்து விடுதம்மா, வயிற்று பொறுமலை தீக்கும் மருந்தம்மா, வயிற்று பொறுமலை தீக்கும் மருந்தம்மா, கண்கண்ட மருந்தம்மா, கை மேலே பலனம்மா, கண்கண்ட மருந்தம்மா, கை மேலே பலனம்மா, கிராமத்து மருந்து தானம்மா, பறவை பாட்டி சொன்ன மருந்தம்மா, கிராமத்து மருந்து தானம்மா, பறவை பாட்டி சொன்ன மருந்தம்மா. சுக்குருண்டை அப்படியே ஆரமே அப்படியே லேசா நெய்யை தொட்டாலும் சரி எண்ணெய் தொட்டாலும் சரி அப்படியே லேசாக அப்படியே உருண்டையாக பிடிச்சி கொஞ்சம் ஆற விட்டுறணும். அப்படியே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அப்படியே வெயிலில் வைக்கக்கூடாது, நிழல் காய்ச்சலா பார்த்தீங்களா, அப்படியே கையில் ஒட்டாத அளவுக்கு ஒன்று எண்ணெயோ நெய்யோ எதனாலும் நீங்கள் கையில் தொட்டுக்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே அப்படியே வயிற்று ரொம்ப பொறுமலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், வெளியே ஜீரண சக்தி ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரு உருண்டை எடுத்து அப்படியே வாயில் போட்டு கொஞ்சோண்டு வெண்ணி தண்ணியை வாயில் ஊற்றிட்டோம்னா ரொம்ப நல்லது, ரொம்ப ஜீரண சக்தி ஆகும். இந்த வாரம் சுக்குருண்டை செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வச்சாச்சு. அடுத்த வாரம் சுவை நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி மைக்ரோவேவ் குக்கிங். வளர்ந்து வர இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துல நம்ம சமையலறை கூட நவீனமாகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சில வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம சமையல் அறையில நுழைஞ்ச ஒரு சாதனம் தான் மைக்ரோவேவ் அவன். மைக்ரோவேவ் அவன் வச்சு என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும், மைக்ரோவேவ் அவன் வச்சு இதெல்லாம் கூட சமைக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் புதுசா சமையல் குறிப்பை தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். இது மைக்ரோவேவ் குக்கிங். வணக்கம். மைக்ரோவேவ் குக்கிங்கில் இந்த வாரம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்வீட். இது வந்து ஆரஞ்சு வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பேர் ஆரஞ்சு சாஸ் ஸ்வீட். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு குறிச்சிக்கோங்க. கோதுமை ரவை, சர்க்கரை, ஆரஞ்சு ஜூஸ், கார்ன்ஃப்ளவர், ஆரஞ்சோட தோலி துருவல், பட்டர், ஒரு சிட்டிகை உப்பு, அலங்கரிப்புக்கு ஸ்ட்ராபெரி. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல வந்து கொஞ்சம் பட்டரை எடுத்து லேசாக மெல்ட் பண்ணிக்கணும். இந்த உருக்கின பட்டரில் மைக்ரோவேவ் ஒரு 2 minutes போட்டு இது அப்படியே கொஞ்சம் லிக்விட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு சாஸ் ஒன்று தயாரிக்கணும். இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஒயிட் சாஸ் கேள்விப்பட்டிருக்கோம், டொமேட்டோ சாஸ் நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஆரஞ்சு சாஸ்ங்கிறது என்னன்னாக்கா ஆரஞ்சு ஜூஸை வச்சு நம்ம அகெயின் இந்த கார்ன்ஃப்ளவரை வச்சு ஒரு ஒயிட் சாஸ் பேஸ் கிரியேட் பண்ணி அது மேலே ஆரஞ்சு ஜூஸ் போட்டு நம்ம அதை செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அகெயின் நீங்கள் இன்னொன்று என்ன நீங்கள் பயப்பட வேணாம்னாக்கா ஆரஞ்சு ஜூஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மைக்ரோவேவில் வச்சாக்கா அது கசந்து போயிருமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம், ஏன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம வந்து கோதுமை ரவையை வச்சு தான் நம்ம செய்கிறோம். இதில் வந்து இன்னொன்று என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னாக்க, இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற கோதுமை ரவை வந்து கொஞ்சம் நல்ல பெருவெட்டு கோதுமை ரவை. இது வந்து ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகம் உள்ளது. நம்ம சம்பா கோதுமை ரவை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உமியோட நற்குணங்கள்லாம் இதில் அதிகம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை யூஸ் பண்ணாலும் இப்போ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இன்க்ரீடியண்ட்டோட நீங்கள் செஞ்சீங்கன்னாக்க அது ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு நியூட்ரிஷனும் இருக்கும் அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது. ஸோ இப்போ இது வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மெல்ட் ஆனதில் வந்து நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா நம்ம ஆட் பண்ணணும். நம்ம
இப்போ என்னென்னாக்கா இப்போ முதல்ல இந்த கார்ன்ஃப்ளவரை இந்த பட்டரில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். அடுத்தது இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஆரஞ்சோட ஜூஸ் இது. ஸோ இதை அப்படியே இதோட ஆட் பண்ணி ஒரு சாஸ் மாதிரி இதை கொண்டு வந்துடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா இந்த கட்டி தட்டாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம மைக்ரோவேவில் வைக்கணும். அதை ஓகே, இப்போ நல்லா யூனிஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து இதையும் ஒரு 2 மினிட்ஸுக்கு வச்சா போதும். மைக்ரோவேவ் 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் அவங்கவுங்க மைக்ரோவேவ் தகுந்தபடிக்கு நான் அகைன் இதில் வாட்டேஜ் வந்து ஹை பவரில் தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம ஹை பவரில் நீங்கள் இதை வச்சு சாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி ஒயிட் சாஸும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஒயிட் சாஸுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக நம்ம பிளெயின் மில்க் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம முன்னாடி கூட நம்ம பாஸ்தா செஞ்சது மாதிரி பாஸ்தாவுக்கு சோயா மில்க் ஆட் பண்ண மாதிரி இது வந்து பிளெயினாக நீங்கள் ஒயிட் மில்க் ஆட் பண்ணிங்கனாக்கா ஒயிட் சாஸ் வந்துடும். இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஆரஞ்சு ஜூஸை வச்சு ஆரஞ்சு சாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இதை கோதுமை ரவை இதோட ஆட் பண்ணிவிட்டு இது அப்புறம் அதை அப்படியே பாயில் பண்ணி நம்ம எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ளேவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பொதுவாகவே சக்கரை பொங்கல் சாப்பிட்ருக்கோம், இல்லைனா பால் பொங்கல், கல்கண்டு சாதம் இந்த மாதிரி தானே நம்ம அதிகம் சாப்பிட்ருக்கோம். ஸ்வீட்லேயே வந்து அண்ட் இப்போ வர ஆரஞ்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அப்படியே குக் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த அப்படியே அந்த ஒரு ஜெல்லி மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வந்து நீங்கள் எப்படி நம்ம பாக்கி சாஸஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதோட வந்து இந்த சூட்டோட இந்த சுகரை ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் இது நல்லா அப்படியே அந்த சூட்டுக்கு நல்லா அப்படியே மெல்ட் ஆகிட்டு அந்த நம்ம ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பொடித்த சர்க்கரை எடுக்கல இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த சுகர் ஏன்னா இந்த எப்படியும் இந்த ஹீட் இவ்வளோ டெவலப் ஆகும்போது இந்த நம்ம ரெகுலர் கிறிஸ்டல் சுகரையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஆரஞ்சு தோல் துருவல் இருக்குல்லையா, இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதை இதெல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு கசப்பு தன்மை ஒன்றும் கொடுக்காது, ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இப்போ ஆக்சுவலாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம், மாமலேட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஈவன் ஒரு நம்ம இந்த மாதிரி நம்ம ஆரஞ்ச் சாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டிப் இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஆரஞ்ச் சாஸ் ஒன்று பண்ணி நம்ம ஒன்று ஈவன் ரஸ்க் இருக்கு இல்லையா, ரஸ்க்கு மேலே கூட இதை போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ப்ரெட்டை கூட லேஸாக டோஸ்ட் பண்ணி அது மேலே போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் நம்மளுக்கு அது. இப்போ நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ரொட்டீனாக கோதுமை ரவை செய்கிற அளவு நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கோதுமை ரவை வேகிற அளவுக்கு. இப்போ இந்த சாஸ்லேயே வந்து இந்த கோதுமை ரவை அப்படியே வேகணும். ஏன்னா தனியாக கோதுமை ரவையை வேக வச்சு இதோட ஆட் பண்ண வேணாம், இதோட அப்படியே ஆட் பண்ணாக்க தான் நல்லா பிளெண்டடாக நல்லா வரும். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். அதில் இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சுவைக்கு தான் அது. இப்போ இதை மைக்ரோவேவில் வச்சு இதை குக் பண்ணி எடுக்கணும் நம்ம. இப்போ வந்து இதை வந்து 10 மினிட்ஸில் வச்சிடலாம். இது வந்து அகைன் சிம்பிள் மைக்ரோவேவ் மோடில் தான் வச்சுருக்கோம். சிம்பிள் மைக்ரோவேவில் 10 மினிட்ஸ் வச்சுருக்கோம். வச்சுட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டு அப்படியே குக் ஆயிரும் அது. அண்ட் அகைன் இப்போ வந்து இதுக்கு அலங்கரிப்பு என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கோங்க. இப்படி தின் ஸ்லைசஸ் மாதிரி ஒல்லியாக வெட்டிட்டு இது நீங்கள் டெக்கரேஷனுக்கு போட்டுடலாம். அது இப்போ வந்து இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆயிருக்கு. அண்ட் இதோட ஆரஞ்சோட தன்மையும் வந்து கொஞ்சம் கூட ஒரு கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது இல்லை. அதனால நீங்கள் தைரியமாக அதை செஞ்சு பார்க்கலாம் அதை. அண்ட் இப்போ இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நல்லா இப்போ அந்த சுகர் அப்புறம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டனால நல்லா ஷைனிங்காக ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்க்க. அண்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். இதை நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் வந்து இப்படி நீல வாகல் அப்படியே வெட்டி ரொம்ப ஒரு ஃப்ரூட்டியாக நல்ல ஒரு டிஷ்ஷாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இதை வந்து போட்டி போட்டுவிட்டு சாப்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ கோதுமை ரெண்டும் நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டிஷ் ப்ளஸ் நியூட்ரிஷியஸ் ஆல்சோ. அண்ட் ரொட்டீனாக இல்லாமல் ரொட்டீனாக இது வந்து கோதுமை வச்சு ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை கல்கண்டு சாதம் இந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஆரஞ்ச் சாஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஆரஞ்ச் சாஸ் ஸ்வீட் தயார். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு வித்தியாசமான ஒரு மைக்ரோவேவ் டிஷ்ஷோட. உணவே மருந்து அப்படிங்கிறது நம்ம முன்னோடி சித்தர்கள் சொல்லியிருக்கிற விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எந்த மாதிரி உணவு வகைகளை சேர்த்துக்கணும், எந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே பெரும்பாலான நோய்கள் நம்ம கிட்டேயே வராதுங்க. அதுக்காக பத்திய சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி அதே நேரத்தில் வாய்க்கும் ருசியாக இருக்கிற மாதிரி நிறைய சமையல் குறிப்புகளை சொல்கிறது தான் இந்த பகுதி. இன்னைக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு சமையல் குறிப்பை சொல்ல போகிறாங்க டயட்டீஷியன் அம்பிகா சேகர். இதோ ஆரோக்கிய சமையல். வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கம்பு அடை. இந்த கம்பு அடையில் வந்து இதுலேயே வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் வர மாதிரி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது உங்கள் உடம்புக்கு தேவையான புரதச்சத்து, அப்புறம் கீரை எல்லாம் கலந்து எல்லா வைட்டமின் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கம்பு அடை கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற பொருட்களை எல்லாத்தையும் வதக்கிக்கணும். முதல்ல அது செஞ்சுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பொடியை நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கியிருக்கேன். கம்பு மாவு வந்து ஒரு மாதிரி ஒரு சிறு கசப்பு வரும் உங்களுக்கு. அதனால் அது வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்பைஸியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்க வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் கால்சியம், இரும்பு சத்து, அது மாதிரி நிறைய உயிர் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணுறேன். பன்னீர் வந்து ஒரு 50 கிராம் வந்து துருவி வச்சுருக்கேன், இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, இது கூட வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடு. இது நல்லா வதங்கினதும் இதோட வந்து நமக்கு ரெடிமேடாக கம்பு மாவு அரைச்சதே கிடைக்குது உங்களுக்கு. அது வந்து 2 கப்பு மாவு, இது 1 கப்பு வருதுன்னா இது 2 கப் மாவு போட்டு வெதுப்பாக தண்ணி, சுடு தண்ணி ஊற்றி பிசையணும். நீங்கள் பச்சை தண்ணியில் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டை வராது. அதனால சுடு தண்ணியில் போட்டு பிசைஞ்சுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. வந்து
தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இந்த கம்பு மாவுல போட்டுடுறேன். அது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணணும். தண்ணி வந்து சுட்டுடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதோட போட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் கூட ஒரு நல்ல ரெசிபி. ஏன்னா இதில் வந்து எல்லாமே போட்டிருக்கேன். கீரை போட்டிருக்கேன், பன்னீர் போட்டிருக்கேன், மசாலாஸ் நல்லா போட்டிருக்கிறதால உங்களுக்கு வந்து வெறுமே பிளெயின் ரொட்டியே நீங்கள் சாப்பிடலாம். நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அதெல்லாம் கோதுமை மாவில் தான் செஞ்சு சாப்பிட்றோம். கோதுமை மாவு கூட உடம்புக்கு நல்லது. ஆனால் கோதுமையை கம்பேர் பண்ணும்போது கம்பு இன்னும் நல்லது. ஏன்னா கம்பில் வந்து ஃபைபர் வேல்யூ அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கால்சியம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த மெனோபாஸ் டைமில் வந்து கால்சியம் அதிகப்படியாக தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சப்ளிமெண்ட் கால்சியம் எடுக்கிறதுக்கு பதில் உணவுலேயே வந்து மாற்றத்தை பண்ணிட்டாலே போதுமானது. ஏன்னா சப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா அதிகமாக அதை எடுத்தீங்கன்னா அது வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு, அதாவது ரத்த குழாய்களில் டெபாசிட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அதை வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கை உணவுலேயே உங்கள் உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு 2 டம்ளர் பால் குடிக்கலாம். ஸ்கிம்டு மில்க், முக்கியமாக கொழுப்பு நீக்கப்பட்ட பால் வந்து தினமும் 2 டம்ளர் குடிக்கலாம். அதோடு வந்து இந்த மாதிரி ஒரு மீலுக்கு இந்த மாதிரி நல்ல கால்சியம் ஃபைபர் இருக்க ஒரு உணவு சேர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. இது வந்து நீங்கள் வந்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. இது வந்து நம்ம வந்து நார்மலாக திரட்டுற மாதிரி திரட்ட முடியாது. ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு நம்ம அடை தட்டி போடுற மாதிரி தட்டி போட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயை யூஸ் பண்ணல பாருங்கள். ஆக்சுவலாக கோதுமை மாவாவது உங்களுக்கு கையில் ஒட்டும், பிசைறது கஷ்டமாக இருக்கும். இது வந்து எண்ணெயே இல்லாமல் ஆனால் வந்து நல்லா பிசைஞ்சிக்க முடியுது. ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து தவா வச்சுட்டு அது சூடாகிறதுக்குள்ளே அடை செஞ்சிடலாம். தவா சுடுறதுக்குள்ள நம்ம அடை தட்டிக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு திக்கு கவர் எடுத்துக்கலாம். இந்த கவரில் வந்து ஜஸ்ட் இந்த கவர் மேலே மட்டும் ஒரு ட்ராப் ஆயில் போடுறோம் நம்ம. ஆக்சுவலாக வட இந்தியாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் அந்த மாதிரி ஊர்லலாம் வந்து கம்பு ரொட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது நம்ம தான் வந்து அடிக்கடி இதெல்லாம் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுல. இப்போ வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஹை ஃபைபர் ஃபுட் வந்து ஒரு டைமுக்கு சாப்பிட்டோன்னா நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். எவ்வளோ மெல்லிசாக உங்களால் தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கம்பு ரொட்டி வந்து எல்லாருக்குமே சாப்பிடலாம். ஆனால் இது நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இதில் வந்து எண்ணெய் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வழக்கமாக கேழ்வரகு ரொட்டி கூட இதே மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவோம். முருங்கைக்கீரை போடுவோம். இது வந்து முருங்கைக்கீரைக்கு பதில் நான் வெந்தயக்கீரை போட்டு பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியானது. இன்ஃபேக்ட் வந்து கேழ்வரகோட வந்து இந்த ரொட்டி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம பாருங்க டயட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட், இந்த மாதிரி எப்படியும் ஒரு வீட்டில் ஒரு பேஷண்ட்டாவது இருப்பாங்க. ஒருத்தவங்க இல்லைன்னா குண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் தினப்படி ரெகுலர் மெனுலேயே ஒரு டைமுக்கு எப்போ உங்களுக்கு ரிலாக்ஸாக டைம் கிடைக்குதோ, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ இந்த மாதிரி ஒரு ஹை ஃபைபரான ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். எல்லாருக்குமே நல்லது. இது நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் சிம் ஃபயரில் வச்சு நல்லா செவக்க
வேக வைங்க. இப்போ வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எப்போவுமே ஒரே ரொட்டீன் சப்பாத்தியே பண்ணி கொடுத்துட்டுனா அவங்களுக்கு போர் அடிக்கும். அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதால பெரும்பாலான வயதானவர்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது. இந்த ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பன்னீர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் பீட்ரூட்டு இல்லைன்னா வந்து கேரட் அதெல்லாம் கூட துருவி போட்டு பண்ணிங்கன்னா அதோட கலரும் இம்ப்ரூவ் ஆகும். பீட்ரூட்லாம் போட்டிங்கன்னா பீட்ரூட்லேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் பீட்ரூட் போட்டு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் டிஃபனுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்காக போய் கஷ்டப்பட்டு கம்பெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி அரைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ எல்லா பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பு மாவுக்கு அதெல்லாம் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஆரோக்கியமான சுவையான கம்பு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் ரொம்பவே சுவையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதை பார்த்து ரசிச்சா போதாது, சமைச்சு பாருங்க, சுவைச்சும் பாருங்க. அண்ட் அது எப்படி இருந்ததுங்கிறத எங்களுக்கும் எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.